ரொம்ப பாவமா மேம். அப்பா மினிஸ்டர் வந்துட்டாங்க. Good morning, Kalpana sister. Hi, Kalpana bro. Hi, Prabhakar bro. Hi, Berlin. Prabhakar. Hi, Prabhakar, Berlin. Good morning. பிரபாகர் பலன் பயங்கரமான இதுல இருக்காங்கப்பா. Good morning, brother. திருச்சியா? Yes, brother. சென்னையை விட்டு திருச்சியா போயிட்டீங்க? இதெல்லாம் விட்டுட்டு. Hi, Gerald bro. வாங்க brother, welcome. நீங்க வாங்க. Good morning. Morning. வந்தா குவாரண்டைன் பண்ணிருக்கீங்களா 14 டேஸ்? சென்னையெல்லாம் வந்தா வாங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்போதைக்கு. அவரு பெனி நாகர்கோவில் போயிட்டாரு. எல்லாம் திருச்சி. ஜெரால் இங்க தான் இருப்பாரு. பென்னிக்கு சொர்க்க பூமி ப்ரோ. தெரியும் நாகர்கோவில் சொந்த பூமி தெரியும். நம்மளுக்கெல்லாம் பூமி சென்னை தான். என்ன ஆனாலும் பூமி சென்னையில தான் இருக்கணும், வழி இல்ல. பூமியை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு நாகர்கோவில், எங்களுக்கு இந்த கோயில் தான். ஃபெலிக்ஸுக்கு தான் உங்களுக்கு கோயில். ஃபெலிக்ஸுக்கு தான் உங்களுக்கு கோயில். ரமேஷ் அப்போ நம்ம தலை இருக்கும் போது நம்ம ரைமிங்கா தான் பேசணும். Victor bro. Yeah, Ramesh, we can start. Yep. Waiting for the host, bro. Oh my god. Okay. Meanwhile, we'll start it, bro. Yeah. Jenny, where's Maggie? Mark. Last hand of. ரமேஷ் அந்த வீடியோ போறோமா? Yes, bro. Yes, bro. Okay. Waiting for the host to answer, bro. Oh, is it? Come on, Ranji bro. Looking forward to the singing. Hey, thanks, Star. Thank you so much. Victor bro. Nishan, bro. Ramesh. Yeah, please answer, bro. I'm not the host, man. I'm a co-host. Someone is me. Arvind, can you transfer the host to make Ramesh as co-host and give host to Victor? Anna, I will not be able to transfer host control, Anna. Whoever is hosting will be doing YouTube live. So if I transfer host, my YouTube live will stop. He has to start again. Bro, you can do that, bro. Just try to transfer. You can do that. Restart the live, bro. Don't stop it. Just make it live. Yeah, make it continue. Just transfer the question. Otherwise, make me a co-host first. Ramesh Rajan co-host. Check. Okay. Thank you. Okay, go ahead, Ramesh. Yeah, bro. ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். ஆராதனைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பங்கு கொள்வது. ஆராதனை நேரத்தில் மைக்கை அணைத்து வைப்பது. எப்பொழுதும் உங்களது பெயரையே தலைப்பில் குறிப்பிடுங்கள். ஆராதனைக்கு வரும் முன்பே பேட்டரி, மைக், ஸ்பீக்கர், வைஃபை மற்றும் கேமரா சரியாக உள்ளதா என்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆராதனையின் பொழுது சரியான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். கேமராவிற்கு முன்பாக பேசும் பொழுது 30 இன்ச் இடைவெளி. நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு முன்பாக விலக்கு இருக்க வேண்டும், பின்பாக அல்ல. நீங்கள் பேசும் பொழுது பின்புறமாக எந்த பொருட்களும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும் பொழுது உங்கள் பின்புறமாக யாரும் நடக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள்.
கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக பேசி முடிக்கவும். Amen. Amen. Good morning, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் ஜூமின் மூலமா பார்ப்பதுக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்குது. முதலாவதாக நம்ம ஒரு சிறிய வசனங்கள் மூலமாக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 150, Psalms 150. Read a few verses. Like I'll read from 1 to 6. Psalms 150, 1 to 6. Praise the Lord, God in his sanctuary, praise him in his mighty heavens. Praise him for his acts of power, praise him for his surpassing greatness. Praise him with the sounding of the trumpet, praise him with the harp and lyre. Praise him with tambourine and dancing. Praise him with strings and flute. Praise him with the clash of cymbals, praise him with the resounding cymbals. Let everything that has breath praise the Lord, praise the Lord. Amen. Amen. வசனம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வசனம் சொல்லுது. Okay, yeah, let everything who has breath, எதெல்லாம் சுவாசம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனை மகிமையாக அவங்கள அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுது. கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனை அதிகமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய இருதயத்தில் அவரை தியானம் பண்ணி அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஜெபத்துடன் நான் அந்த பாடலாம் ஆரம்பிக்கிறேன். Let's have prayer. Let's have a small prayer. நம்ம எல்லாரும் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான காலை வேலை கொடுத்தமைக்காம கூடான கூடி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, எங்களை நீங்க அப்பா ஒரு ஒன்று கூடி இந்த ஆராதனையில பங்கெடுக்க எங்களுக்கு உதவி கொடுத்தமைக்காக நன்றி. ஆமாண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உண்மை யாருக்கிட்டையும் உங்களை நாங்க கம்பேர் பண்ண முடியாது ஆண்டவரே. யூ ஆர் அன்கம்பேரபிள் காட். நீங்க யாரோடையுமே ஒப்பிட முடியாத தேவன். நீங்க அந்த அளவுக்கு ஒரு மகிமையான தேவன். வசனம் சொல்றது போல சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். எல்லா விதமான சுவாசம் உள்ள மிருகங்களும் எந்த விதமான பறவைகளுமா இருந்தா கூட எல்லா விதமான காரியங்களும் உங்களை துதிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஸோ கண்டிப்பா இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்க துதிக்க வாய்ப்பு கொடுத்துங்க நன்றி. தொடர்ந்து இந்த பாடல்கள் மூலியமாவும் அன்றைய செய்திகள் மூலியமாவும் உங்களுடைய நாங்கள் நேரத்தை செலவழித்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கொடுத்து உதவி செய்யுங்க. எங்களோட இருங்க. இணைப்பு எந்த பிரச்சனையும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அனைத்து எனக்காக மரித்து முன்னால் தந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகப்பனே, ஆமென். Let's have a song now. முதலாவதாக Our God is Greater என்ற பாடலை பாடுவோம். Let's have a song, Our God is Greater. So we can have a display so that we can sing along with me. Water you turn into wine, open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome power. Our God, our God is greater. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome power. Our God, our God. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you.
stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then who could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then who could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then who could stand against? Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Sing with me, our God is greater. Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Our God is healer. Our God is greater and awesome in power. Amen. Amen. Thank you so much. One more song we're going to continue to sing. இருள் சூழ்ந்த நேரத்தில் லோகத்தில். இந்த பாடலை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்னோட சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுங்க. ஓகே. ஸோ இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், நமக்காக தூங்காம கூட முழிச்சிருக்கிறவர் யாருன்னா நம்ம தேவனா தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கூட டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் தூங்கிடுவோம். பட் நம்ம தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை வசனம் சொல்லுது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் விசுவாசிக்கலாம். எந்த மாதிரியான இருள் நம்மளை சூழ்ந்த போதிலும் தேவன் நம்மை அற்புதமாக வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் தூங்குவதே இல்லை. அவர் தூங்கி அவர் நம்மளோட ஜெபத்தையோ கேட்காதவரா இல்லை. அவர் எப்பொழுதுமே உயிருள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே முழித்து கொண்டிருக்கிற தேவன். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு பதிலளிக்கூடியவரா இருக்கிறாரு. இருள் சூழ்ந்த இந்த லோகத்துல அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாடுவோம். என்னோட சேர்ந்து நீங்க இந்த பாடலை பாடுங்க. லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரோ என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரோ என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம்
அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதியாட்டினாலும் அலைகள் படகின் மேல் மோதியாட்டினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேலே நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. 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 அஞ்சிடேன் ஒரு தடவை. அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் நேசர் என்னோடு இருப்பதா. Thank you so much, brothers and sisters. Good morning, church. Good morning, brothers and sisters. Total Chennai church அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So it's an opportunity for me to எனக்கு ஒரு opportunity உங்க முன்னாடி எல்லாம் நான் பேசுவதற்கும் ப்ரேயர் பண்ணுவதற்கும். So let's turn our Bible to Jeremiah. Jeremiah chapter 33. Jeremiah அதிகாரம் 33 வசனம் 6 முதல் 9 வரைக்கும். Jeremiah chapter 33 verse 6 to 9. நான் வாசிக்கிறேன், then தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். Nevertheless, I will bring health and healing to it. I will heal my people and will let them enjoy abundant peace and security. I will bring Judah and Israel back from captivity and will rebuild them as they were before. I will cleanse them from all the sin they have committed against me and will forgive all their sins of rebellion against me. Then this city will bring me renown, joy, praise, and honor before all nations on earth that hear of all the good things I do for it. And they will be in awe and will tremble at abundant prosperity and peace I provide for it. God has promised us இந்த நேரத்திலும் நம்ம சென்னை சிட்டிக்காகவும் சென்னையில் உள்ள மக்களுக்காகவும் சிக்னஸ்னால இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபிப்போம். So first I will pray and then my wife Jenny will pray. Let's bow down and pray. Thank you God அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா, இந்த ஒரு புதிய நாளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒருமித்தமாக ஒரு சென்னை சர்ச்சாக ஆண்டவரே அனைவரும் ஒன்று கூடுவதற்கு ஜூம் மூலமாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே சென்னை மக்களுக்காகவும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே, நோயினால் இந்த கொடிய கொள்ளை நோயினால் இந்த பேண்டமிக்னால் அஃபெக்ட் ஆகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க முழுவதுமாக ஆண்டவரே அனைத்தையும் ஆண்டவரே அலோவ் பண்றது நீர் தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய அனுமதி இல்லாமல் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலும்
நீ நினைத்தால் அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் நீர் ஒருவர் அப்பா ஆண்டவரே. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் அப்பா ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீங்கள் எங்களை ரட்சித்தது போல ராஜா ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பு கொண்டு எங்கள் மேல் கிருபையாக ஆண்டவரே நீங்க எங்களை ரட்சித்திருப்பான் உங்களுடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. அதே போல் ஆண்டவரே சென்னை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நோய் படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே இந்த பேண்டமிக்ல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இதுல இருந்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரவும் ஆண்டவரே. அவர்கள் மனநிலைமையில் ஆண்டவரே மென்டலாக எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதபடி தகப்பனே நீங்க முழுவதுமாக பாதுகாத்து வழிநடத்துகிற தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே சபையில் உள்ள மக்களுக்காகவும் சபையில் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கும் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நாங்கள் அவர்களை தாங்கி வழிநடத்த அவர்களுக்கு பேசும் அவர்களுக்கு ஜெபிக்கவும் தகப்பனே எங்களை வழிநடத்துங்க. ஆவியானவர் மூலமா எங்களையும் வழிநடத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. அது மாத்திரமல்ல சபையில் இல்லாத மக்களுக்காகவும் ஆண்டவரே வெளியில ஒவ்வொரு மக்களுக்காகவும் இன்னும் வேறு மதத்திலே சார்ந்தவர்களுக்காக ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சென்னை சிட்டி உங்க பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. முழுவதுமாக இந்த தமிழ்நாடை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா ஆண்டவரே. இதுல இருந்து அவர்கள் வெளிவரவும் முழுவதுமாக நீங்க வழிநடத்துங்க. உங்க கிருபை மாத்திரமே ஆண்டவரை ஆண்டவரே. நீர் மாத்திரமே இதை செய்ய முடியும் ராஜா ஆண்டவரே. இதை வழிநடத்துங்க ஆண்டவரே. அனைத்தையும் எங்களுக்காக மயத்து உயிர்த்த இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்பதற்கு நேரத்தை தந்தனைக்காக நன்றியப்பா இயேசுப்பா. சென்னை மக்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுவதற்கு எத்தனையோ பேர் இயேசுப்பா வாசி நின்று ஜெபம் செய்யறாங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் ஏற்றி அவர்களுக்காக இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கப்பா இயேசுப்பா. சொல்றது போல அந்த ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னித்து அவர்களுக்காக இறங்கி அவங்களுடைய சுகப்படுத்தவே சொல்லியிருக்கோம். அது போல எல்லா மக்களையும் சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கப்பா இயேசுப்பா. அந்த கொரோனா வைரஸ்னால மக்கள் பாதிக்கப்பட்டு பயத்தினாலும் அச்சத்தினாலும் மனவேதனையில் அவங்க இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் உமது வசனங்கள் மூலமாக தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கப்பா இயேசுப்பா. எங்க சர்ச்சையில இருக்க நிறைய பேருக்கு இயேசுப்பா ஃபீவர் ராகம் எல்லாத்தினாலும் அவங்க அவதிப்படுறாங்கப்பா. அவங்களையும் நீங்க மருத்துவராக இருந்து அவங்களை நீங்க தாங்கி வழிநடத்துங்கப்பா இயேசுப்பா. அவங்களுக்கு வசனங்கள் மூலமாக விசுவாசத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும்ப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு துவண்டு போகாத அளவுக்கு நீர் அவங்க மனது பலத்தை நீர் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கோப்பா. யார் மூலமாவது அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தையும் நீர் கொடுக்க வேண்டும்ப்பா இயேசுப்பா. அது போல சென்னையில ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தணும்ப்பா இயேசுப்பா. அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து இயேசுப்பா ஒவ்வொருவரையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். மேலும் எந்த ஒரு இன்க்ரீஸ் எதுவும் வராத அளவுக்கு நோய்வாய்ப்படுறது தீவிரம் அடையாமல் குறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்ப்பா இயேசுப்பா. இறப்பு வீதம் எதுவுமே அதிகப்படாமல் குறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துப்பா. நீ சொல்லியிருக்கப்பா சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லியிருக்கப்பா இயேசுப்பா. இந்த வீடுல சிறு குழந்தைகள் கூட அவதிப்பட்டு பெரும் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த குழந்தைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கோப்பா. ஒவ்வொரு பெரியவங்களையும் அங்கிள் ஆண்டி எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தப்பா. அவங்களுக்கு இருக்கிற தனிமையும் பயத்தையும் எல்லாத்தையும் நீர் உங்க வசனங்கள் மூலமாக அவங்களை பலப்படுத்தி அவங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கோங்கப்பா. சென்னை உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழிநடத்தப்பா. ஒவ்வொரு போகும்போது அதிகப்படியாக ஒவ்வொரு நாளும் 100க்கு மேல அதிகமாக இருக்குது. ஒவ்வொருவரையும் அதிகப்படியாகாமல் எல்லாருக்கும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். எல்லாரும் மாஸ்க் போட்டு ஒழுங்காக அவங்க கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினால் Bro, can you please check the audio?
Ramesh, what volume is not there, Ramesh? Okay, good morning, church. We'll continue to read a passage and we'll pray. If you have your Bibles with you, turn with me to 1 Chronicles chapter 16, verse 8 to 15. 1 Chronicles chapter 16, verse 8 to 15. I'll read it for you. It says, "Give thanks to the Lord, call on his name, make known among the nations what he has done. Sing to him, sing praise to him. Tell of all his wonderful acts. Glory in his holy name. Let the hearts of those who seek the Lord rejoice. Lord, look to the Lord and his strength, seek his face always. Remember the wonders he has done, his miracles, and the judgment he pronounced. O descendants of Israel, his servant, O sons of Jacob, his chosen ones. He is the Lord our God, his judgment are in all the earth. He remembers his covenant forever, the word he commanded for 1,000 generations." Amen. We'll have Apura pray, and after that I will pray, and we'll surrender the service into God's hand. Thank you, Father, for just this time, God, that all of us come here and worship you, Father. Give you thanks, Father. Glorify you. God who cares for us, Father, the one who created us, Father, the one who has given us so many promises, God. I know, God, you're a powerful God, and yet to see, Father, how you've chosen all of us, Father, in all our weaknesses, Father. You are the one who fills us with strength, Father. In so many ways, Father, we were led astray, Father, in this world, Father, full of darkness, Father. And you are the one, Father, who brought light into our lives, Father. You are the one, Father, who showed us, God, where we need to go, Father. You are the one who pulled us out, Father, from all the troubles and the hardships, Father. You are the one who showed us the truth, Father, something that we can believe in, Father, that we can put our hope and faith in, God. No matter all the things that happens, Father, you are the one, Father, we can trust, Father. Thank you so much for that, Father. Even this morning, Father, as we come to you, Father, to rejoice in you, God, and to praise you, Father, as our Savior, God. I pray, Father, that you will open our hearts, Father, be especially with those who have come and are seeking you, Father. I pray, God, that your word, Father, will touch their hearts, Father. Thank you so much, God, for this time, Father. I pray also in the mighty name of your Son, Jesus Christ. Amen. தொடர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஒரு காலை வேலை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஒரு குடும்பமாக நாங்க முன்னு சேர்ந்து பாடல் பாடவும் வசனங்கள் வாசிக்கவும் உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. லார்ட், எங்க ஒருத்தரையும் நீங்க பேர் பேராக தொட்டு எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி லார்ட். நீங்க எங்களை தேர்ந்தெடுக்கலன்னா இன்னைக்கு இந்த நாள் இவ்வளவு மகிழ்ச்சியா இந்த
இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு 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 பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கோம். பட் நன்றி லார்ட், நீங்க எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காகவும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி லார்ட். ஸ்பெஷலா நாங்க இந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரே பண்றோம். உங்களை தேடி வந்திருக்காங்க. தேடுற நிறைய இருதயங்கள் உள்ள நிறைய மக்கள் வெளியும் இருக்காங்க. எங்களுக்கு அந்த இருதயம் கொடுங்க, நாங்க அவங்களை ரீச் பண்ணதுக்கும் இங்க வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸை உங்களோட வசனம் கேட்டு லார்ட் அவங்க உங்களில் நம்பி உங்களோட வார்த்தைகள் மூலமாக மனம் மாறி போவதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. கூட இருங்க லார்ட். ஒருத்தரையும் நீங்க பேராக தொட்டு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்நாள் வரையும் எங்களை காப்பாத்துனதுக்காக ரொம்ப நன்றி லார்ட். கூட இருங்க, வழி நடத்துங்க. இந்த வரப்போற சர்வீஸ் தொடர்ந்து எங்க கூட இருங்க. எந்த ஆடியோ இஷ்யூ எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துக்காக ஹெல்ப் பண்ணுங்க லார்ட். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன் நடப்பதாவே, ஆமென். குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நேரத்தில் கூட இந்த நாட்டில் 2 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒன்று இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவில் அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. 2வது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையறதுக்காக நம்ம ஜெபிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை உங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்றேன். மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 53 இருந்து 56 நம்ம வாசிக்கலாம். மார்க் 6:53 இருந்து 56 நான் படிக்கிறேன். அவர்கள் கடலை கடந்து கணேசனார் என்றும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமேன். இயேசுவானவர் அவர் வாழ்ந்த காலத்துல நான் பார்க்கிற ஒரு விஷயம், மக்கள் அவரை தேடி போல, இயேசுவானவர் தான் மக்களை தேடி வந்தார். பட்டணத்திற்கும் கிராமத்திற்கும் பல இடத்துல. 2வது யாராவது அவர் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் சொன்னாரு, நீ நாளைக்கு வா நான் குணப்படுத்துறேன், இல்ல சாயங்காலம் வா நீ குணப்படுத்துறேன் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே விஷயம், மனதுருகி அவர்களை குணப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. சோ இன்னைக்கு கூட இந்த மோசமான சூழ்நிலையில கூட தேவன் நம்ம நாட்டுக்கு ஒரு மனதுருக்கம் தேவைப்படுகிறது. அதற்காக நம்ம ஜெபிப்போம். முதலாவது மனைவி ஜெயிப்பான். ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. அப்பா, நாங்க எங்க இருந்தாலும் கூட கர்த்தாவே, அப்பா எந்த ஊர்கள்ல இருந்தாலும் இயேசு சுவாமி, அப்பா நாங்க ஒரே குடும்பமாக உம்மை நோக்கி வர இயேசு சுவாமி, இந்த நாளை நீங்க எங்களுக்காக ஆயத்த பண்ணி கொடுத்த மகா தயவுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஐயா. கர்த்தாவே, அப்பா பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரே தேவனாக நீர் மாத்திரம்தான் இருக்கிறீரப்பா. அதற்காக கொடான கொடி நன்றி இயேசு சுவாமி. அற்புதமும் அதிசயமும் மண்டையில இருந்து மாத்திரம்தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறதப்பா. அதற்காக கொடான கொடி நன்றி இயேசு சுவாமி. அப்பா, நீர் ஆபிரகாமின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் இருக்கிற அப்பா அந்த மகத்துவத்திற்காக கொடான கொடி நன்றி ஐயா. கர்த்தாவே, அப்பா அவர்களுக்கு மாத்திரம் நீர் தேவனாக இல்லாதபடி இயேசு சுவாமி, நீர் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தகப்பனாக இருக்கிறீர் இயேசு சுவாமி. அந்த மகத்துவத்திற்காக கொடான கொடி நன்றி ஐயா. அப்பா பிதாவே, எங்களுடைய தேசத்திற்காக மண்டையில நாங்க வருகிறோம் தகப்பனே. அப்பா நீர் சொல்லி இருக்கிறப்பா, தேசமே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார் என்றது நாங்க வேதத்துல நாங்க பார்க்கிறோம். கர்த்தாவே, அப்பா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாததாக இருக்கு இயேசு சுவாமி. எங்களுடைய தேசத்திற்கு இயேசு சுவாமி, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு நீர் நல்ல தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர். அந்த மகத்துவத்திற்காக கொடான கொடி நன்றி ஐயா. அப்பா அவர்களை கொண்டு நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் அப்பா செய்து கொடுக்க போறதற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா அந்த தலைவர்களை தேவனே உம்முடைய அப்பா
உம்முடைய எண்ணெயை கொண்டு நீர் அபிஷேகம் பண்ண போற கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. மக்கள் மீது கொண்டு இருக்கிற அன்பும் அக்கறையும் அதிகம் மிக்க கூடிய தலைவர்களை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த மகத்துவத்திற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஐயா. ஆம் கர்த்தாவே, நாங்க எங்களுடைய பரலோகத்துல இருக்கிற தேவன் அண்டையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. அவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கமாக அப்பா நேர்த்தியாக கிருபையாக தயவாக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்பா. அதற்காக நன்றி. அந்த தலைவர்களை கொண்டு இயேசு சுவாமி அப்பா தமிழ்நாட்டுக்கு நீர் சந்தோஷமும் சமாதானமும் தேவனே ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்க போறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி இயேசு சுவாமி. அப்பா உம்முடைய வல்லமை நிறைந்த அப்பா உம்முடைய ஆணிகள் பதிந்த அந்த பாதப்படியில ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து காத்து உதவி செய்து இயேசு சுவாமி கிருபையாக அப்பா உம்முடைய சித்தத்தினால் அந்த தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை ஆள நீங்க கொடுக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லி இயேசு சுவாமி இவை எல்லாம் இயேசுவின் பெற எடுக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். Let's continue to pray. Father in heaven, thank you, God, for this wonderful morning. We come as a family to worship you, God. Thank you, God. You're the God of the miracles, God. Lord, for men is impossible. Everything is possible for you, Father. As the scripture says in the Lamentation, chapter 3, verse 22, it says, because of the Lord's great love, we are not consumed, for his compassion never fails. Lord, we live by your love, Father. Your love is an everlasting love. Because of your love, we exist every single day. Because of your compassion, Lord, everything, Lord, falls upon good side on us, Lord. Even as this pandemic situation, the whole India is struggling. Lord, people are dying everywhere because of unseen viruses dominating the whole India. I pray, God, even this time, we beg you, Lord, we're asking you to, Lord, cure this disease, Lord. To wipe out this disease, Father. So that, Lord, people can be free, Lord. Only you can do that, Lord. Only you alone can the power to do this. Even though it shows, Lord, even though men has grown long way, as the scripture says, the men's power and all is dominant is like a grass and the flowers in the field. Only your word stands forever, and only you stand forever, God. We believe in your power and your strength. We're depending on your strength to heal India, Father, to wipe up the virus, so that, Lord, there will be, Lord, peace and safety in this country, Lord. Even especially pray for the people who are sick, affected, Lord. So many people affected in this disease, Lord. Lord, you're the God, great doctor. You work 24/7. There is no, Lord, holiday for you. You're the God who always loves us, Lord. I pray everything into your hands. We commit everything to your hands, Lord. Be with us, guide us, and give us safety and wipe out viruses, Lord. Thank you so much for this time. We pray now everything in Jesus Christ's name. Amen. Good morning, brothers and sisters. எல்லோருக்கும் காலை வணக்கம். Good morning, brothers and sisters. Welcome you all on behalf of Indian Church of Christ. உங்களை அனைவரையும் சென்னை கிறிஸ்டியன் சபையின் சார்பாக வருக என்று அழைக்கின்றேன். I really appreciate every one of you. I think today, I think we almost have 332 disciples. Almost, if their wife is there, almost 600 to 700 people worshiping God. You know, it's amazing. You know, I know in this pandemic, only 50 people allowed in a marriage, but in God's kingdom, there are 700 people are meeting in Zoom. I think Zoom is created by God, you know, for us. So God knows this pandemic is going to happen. He said, I don't want my people to, you know, go away, you know, but I want them to be together. And definitely I want to welcome every one of you for this inspiring day today, because God is with us always till at the end. And today we are going to look into the scripture in Psalm 23. சங்கீதம் 23 படிக்கலாம். நான் தமிழில் படிக்கிறேன் 1-6.
It's one of the inspiring scripture. We always remember this scripture. It says, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். என்ன ஒரு இன்ஸ்பைரிங் பேசேஜ். கடவுள் சொல்றாரு, நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புகளுக்கு பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஓகே, எவ்வளவு அற்புதம். வேதாம் சொல்கிறது நம்மோடு கூட இருக்கிறார். இது பேண்டமிக்னு மக்கள் சொல்லலாம், ஆனா தேவன் சொல்கிறார், இது என்னுடைய சித்தமாய் இருக்கிறது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு கூட நம்ம we are going to worship that living God. We are going to hear that word of God. ஏன்னா சேஸ் 5 பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது அவருடைய வாக்கு தத்தம். பைபிள் சொல்ல, நம்முடைய ஜீவ காலம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய கிருபையும் நன்மையும் இருக்கும். ஓகே, அதுதான் முக்கியம். நம்ம இந்த காலகட்டத்துல கூட நாம் அவருடைய கிருபையை நினைக்கிறோமா, அவருடைய நன்மையை நினைக்கிறோமா? எத்தனையோ நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார் வருகின்ற காலத்திலே வரைக்கும். ஸோ இன்னைக்கு I believe it's going to be a great service. இப்போ we are going to have a brother. I know we all know our brother Jerry is going to preach the word of God. அவர் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண போகிறார். நான் உங்கள் மனதில் உங்களை வேண்டிக் கொள்வதால் நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி அந்த தேவ வசனத்தை நாம் கேட்க வேண்டும். எந்தவித சலனம் இல்லாமல், எந்தவித இடர்கள் இல்லாமல் நாம் மனதை பக்குவப்படுத்தி கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம் மனதிலே ஆழமாக படியும். I believe this is going to be a great day. I once again, we welcome all of you, and I'm going to pray, and then my wife will pray in English. Let us pray. Let us give this whole service into God's hand. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே, நீர் ஒரு வல்லமையான தேவனா இருக்கிறப்பா. வேதாம சொல்லியது போல, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, வேதாம சொல்லி என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லிக்கிறப்பா. எந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தம்பா. எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே நீ சொல்லியது போல ஒவ்வொரு நிமிஷங்களும் கிருபை இருந்து கொண்டே இருக்கிறப்பா. அந்த கிருபை என்றைக்குமே அகலவில்லை ஆண்டவரே. நாங்கள் தான் அதை மறந்தாலும் கூட நீங்கள் அந்த கிருபை என்றுமே எங்களுக்கு கைவிட்டு கொடுக்கவில்லை ஆண்டவரே. நீங்க அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீரப்பா. வேதாம் சொல்லி, கர்த்தரை வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தில் நாங்கள் ஜனிக்கும் வரை நீடித்த நாட்களாக இந்த உலகத்தில் இருப்போம் ஆண்டவரே. ஏன்னா வேதாம் சொன்ன அந்த வாக்குதத்தை நம்புகிறோமாப்பா. நன்றி ஆண்டவரே. இங்க இருக்க அனைத்து சகோதர ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சி மன்றாடினப்பா. நிச்சயமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஜபத்தையும் நீ கேட்கும் தேவனா இருக்கிறப்பா. வேதாம் சொல்லிய போல நாங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய விண்ணுலகத்திலே ஒவ்வொரு ஜெபம் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லிடுறப்பா. ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறப்பா. நன்றி செலுத்தனப்பா. இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே சகோதரர் மூலமாக வேதாம் வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே எந்தவித சஞ்சலம் இல்லாமல் ஆண்டவரே, எந்த ஒரு இடரும் இல்லாமல் நாங்கள் வசனத்தை கேட்க எங்கள் மனதை கொடுத்துடலாம்ப்பா. வேதாம் சொல்லியது போல எவ்வளவாக அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதா இருக்கிறப்பா. நன்றி செலுத்தப்பா. அந்த நேரத்தை கொடுத்ததற்காக நீர் எங்களோடு கூட இருந்தலும் ஆண்டவரே. இந்த அனைத்து இந்த சர்வீசியம் ஆண்டவர் உங்க கையில ஒப்படைக்கிறோம்ப்பா. நீங்கள் நடத்திடலாம்ப்பா. இது எல்லாவற்றையும் உங்க குமாரனாகி ஏற்று ஜெயிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, என் மணி ஜெயப்படுவாங்க. Let's pray. Dear God, Heavenly Father, God, I just thank you so much, God, for this wonderful time that you have given us, God, to worship together as a whole Chennai church, Father God. God, I thank you so much for all the love that you have shown. Every single day, God, you lead us by your grace and mercy, Father. For that, God,
Thank you so much, Father God. God, even God, today, people are so gripped with fear and of confusion. And God, people are in pain and God, people are in so much of depression and all kind of things is going on, God. But Lord, as a church, as a people of yours, Father God, we come before you, lifting our voices to you. God, come before you, wanting to hear your word, God. God, you be with us, each one of us, Father. God, you're such wonderful God. You have given us, God, in Timothy it says, God, that you have not given us the spirit of God, timidity, but of power and love and self-discipline, Father God. Lord, that's the kind of God we worship, Father. God, even at this time, God, you be with every one of them, God. God, going through all kinds of pain, Father. God, all kind of things that bother them, the things from the world, Father God. I pray you be with them, you comfort them, you be their Lord God, and help them, God, to stay close. God, even as disciples, help us not to ever have that doubt, but to be faithful soldiers for you and stand with you and for you, Lord. Thank you so much, God, for this time. Be with the brother Jerry, who's going to speak, Father God. God, you speak through him so that we all can be encouraged to hear your word, Father. Thank you, Jesus, for this wonderful morning. I give the service into your hand. Be with us, Lord. In Jesus' precious name I pray. Amen. Amen. Good morning, brothers and sisters. It's good to meet you all together as a whole Chennai Church. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் சென்னை சபை வாரியாக அனைவரையுமே சந்திப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. And this time we have some announcements. இந்த நேரத்தில் நமக்கு சில அறிவிப்புகள் இருக்கிறது. And as the announcement is being displayed, this announcement is for the Sunday service, what's happening for the month of May. இந்த அறிவிப்பானது மே மாதத்தில் வரப்போற ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கக்கூடிய ஆராதனை பற்றின ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. And we have next following two Sundays, that's May 9th and 16th, we'll be having our own respective plans in our region wise. நம் மண்டல வாரியாக மே மாதம் 9ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி நமக்கு ஆராதனைகள் இருக்கும். And on May 23rd, that's the fourth week, we'll be having need-based ministries, as like marriage ministry separate and singles ministry, young marrieds, you will have a separate meetings, verticals ministries. மே மாதம் 23ஆம் தேதி, அதாவது 4வது வாரத்திலே பார்க்கும் பொழுது தேவைக்கேற்ப இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கும் ஒற்றர்களுக்கும் புதியதாக திருமணமானவர்கள் இவர்களுக்காக தனித்தனியாக ஆராதனைகள் இருக்கும். On May 30th, since we have 5 Sundays of this month, May 30th, either it would be as region wise or some groups are having as a family group, please contact your zone leaders. And also we have the young Christian service all together who got baptized in 2020 and 2021. These 2 years we'll have a special worship time on May 30th. மே மாதம் 30ஆம் தேதி நமக்கு மண்டல வாரியாகவும் அல்லது குடும்ப சபை வாரியாகவும், அது மாத்திரமல்லாமல் இளம் கிறிஸ்துவர்கள் 2020 2021 ஞானஸ்தானம் பெற்ற இவங்களுக்கான தனியார் ஆராதனை, இது போன்ற உங்களுக்கான ஆராதனைகள் இருக்கிறது. நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். For the month of May, we have some special announcement. We have a training session happening. The title is called Follow Me. மே மாதம் நமக்கு சிறப்பான ஒரு போதனை இருக்கிறது. என்னை தொடர்ந்து வாருங்கள் என்பதாக இருக்கிறது. This is for the whole Chennai Church. இது சென்னை சபை முழுவதும் உள்ள அனைவருக்குமானதாக இருக்கிறது. This is going to focus to seek and save the lost in the world. இது இந்த உலகத்திலே தொலைந்து போனவர்களை தேடி கண்டடைய போகிறது என்ற தலைப்பில் இருக்கிறது. This happening on all the Wednesdays the month of May, that is 5, 12 and 19th and 26th, all the Wednesdays of this month of May. இந்த மே மாதத்திலே ஒவ்வொரு புதன்கிழமையும் 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி நடக்க இருக்கிறது. It is open for all the brothers and sisters who are all interested. You could please join. This is happening on evening 7:30 to 8:30 1 hour time.
இது எல்லாருமே பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் யாரெல்லாம் வர விருப்பப்படுகிறீர்களோ எல்லாருமே பங்கு கொள்ளலாம். இது மாலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை நடக்க இருக்கிறது. And I really want to thank all the new friends who have come over here. இந்த இடத்திலே புதியதாக வந்திருக்கிற நண்பர்களுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். And if you are interested to know more about the Bible and if you want to know more about Jesus, you could please type in Bible, Bible, Bible from your SMS or WhatsApp. You can send to this number 938-1945-100. நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் வேதாகம் படிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள், விருப்பப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் வாட்ஸ்அப்லே இந்த பைபிள் என்பதை நீங்கள் டைப் செய்து 938-1945-100 இந்த நம்பர்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்கள் செலுத்தலாம். Even you are out of Tamil Nadu, you could send them SMS. We will be able to help you to reach the right person, whoever is nearby you. நீங்கள் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் நீங்க இந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த குறுஞ்செய்தி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் செலுத்தினை சென்று அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிலைகள் மூலமாக உங்களுக்கு வேதாம் படிப்பது உதவி கிடைக்கும். We have some special announcement for the South region. தெற்கு மண்டலத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. This is Adayar, Gemini, Mylapore, Tambaram, Velachery and Mahindra World City groups. இது அடையார், ஜெமினி, மயிலாப்பூர், தாம்பரம், வேளச்சேரி, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இதில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கான சிறப்பான அறிவிப்பு. And today we have at 11:45 we have our KKC. இன்று 11:45 மணிக்கு காலையில 11:40 மணிக்கு KKC-க்கான ஒரு கூட்டம் இருக்குது. And yeah, this is morning 11:45 and we have a special meeting the month of May for the brothers separately and sisters separately. இந்த மே மாதத்திலே சகோதரருக்கும் தனித்தனியாக சிறப்பான கூட்டங்கள் இருக்கிறது. Sisters meeting is going to happen on every Thursday evening 7:30 and for the brothers on every Friday evening 8 o'clock. சகோதரர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 7:30 மணிக்காகவும் சகோதரர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 8 மணிக்காகவும் இருக்கிறது. Amen. Brothers title is Brothers Keeper and truly I believe that as this time we need to connect with each other and we'll learn more from God's word. நாம் சகோதரர்களுக்கு சகோதர பாதுகாப்பு என்ற ஒரு தலைப்பிலே இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே கற்றுக்கொள்வோம். At this time we have some special announcements. We have our brother Felix and Smiley is going to have some special announcement for all of us. நமக்கு சிறப்பான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. சகோதரர் ஃபெலிக்ஸ் மற்றும் ஸ்மைலி அவர்கள் அந்த அறிவிப்பை நமக்கு வெளியிடுவார்கள். Brothers, sisters, Bible says that children are a heritage from the Lord, offspring a reward from him. I am just excited and I am really finding it a joy to introduce the firstborn of Prashant and Asha. It's a joy that God has blessed them with a young little male boy in the family. Brothers, sisters, I want to introduce before all of you Samuel, Zach, Prashant. Samuel means God is risen. Zach means God remembers. Let's have a prayer for the baby. அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான ஒரு நேரத்திலும் பிரசாந்த் ஆஷாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண் குழந்தை நீர் அவர்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. இந்த வேளையிலும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த குழந்தையுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நீர் கூட இருந்து இந்த குழந்தை உம்முடைய பாதுகாப்பில் வளர்வதற்கும் உம்முடைய அரவணைப்பிலும் உம்முடைய வழி நடத்துதலில் வளர்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. வளர்ந்து பிதாவே உம்மை தெரிந்து கொள்வதற்கும் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் உமக்காக வாழும்படியான ஒரு சிறந்த வாழ்க்கையிலே நுழைவதற்குண்டான ஒரு பாக்கியத்தை இந்த மகனுக்கு நீர் கொடுத்துள்ளோம் பிதாவே. தகப்பன் தாய் இருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களும் இந்த குழந்தைக்கு பிதாவே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆன்மீகமான ஒரு தகப்பன் தாயாக இருக்கவும் பிதாவே. இந்த குழந்தையை உம்முடைய பயத்திலும் உம்முடைய வார்த்தையில் வழிநடத்துவதற்கும் அவர்களுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்தருளும் பிதாவே. இந்த அற்புதமான வேளையிலே இந்த குழந்தையை நீர் எங்களுக்கும் முக்கியமாக பிரசாந்த் ஆஷாவிற்கு கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லி உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லி இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. பிரசாந்த் and Asha. Amen.
Without delaying, we'll have a song. நம்ம இந்த நேரத்துல செய்தி போவதுக்கு முன்பாக நம்ம ஒரு உற்சாகமான ஒரு பாடலை பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்ற பாடலை நம்ம பாடுவோம். ஆமென். நம்ம தேவனை நம்பி வந்தவங்க யாருமே வெட்கப்பட்டதில்லை. ஆமென். ஸோ என்னோட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். இருந்த இடத்துல இருந்து நீங்க கரங்களை தட்டி பாடுங்க. கண்டிப்பா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சாங் இது. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உண்டாய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உண்டாய என்னை கைவிடல வெறும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேனே எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே சேர்ந்து அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா தேவா நான் ஏதேனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் ஏதேனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதனால் எதனால் நீர் என்னோடு வருவதினால் எதனால் எதனால் நீர் என்னோடு இருப்பதினால் நம் கல்லுக்குள் திரையை நம்ம பாடல பாடலாம் கல்லுக்குள் திரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ கல்லுக்குள் திரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ உமையன்றி அணுவேதும் அசையாதையா உமையன்றி அணுவேதும் அசையாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உள்ளத்தில் வாழும் ஒரு நாளை போ Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. Our God is an awesome God. Thank you so much, brothers and sisters. Let's all welcome Brother Jerry bro. நாம் கரங்களை தட்டி ஜெரி சகோதரி நம்ம வரவேற்போம். Amen. Thanks, Ranjit. Awesome singing. Good morning, all saints. It is definitely great to meet together. ரஞ்சித் ஒரு அற்புதமான பாடல் பாடினீங்க, ரொம்ப நன்றி. எல்லா புனிதர்களுக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் ஒன்னா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Though I know that today there's a lot of
pain that is going around, suffering and death, and many of our friends and family members are going through. And it saddens all of our hearts to see what's happening around. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி நிறைய நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய வலி, வேதனை, கஷ்டங்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சாலும் இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்படும் போது இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மளோட இருதயத்தை சோகப்படுத்தக்கூடியதா இருக்கு. Let's pray. Dear God, Father, we come to at your feet, Father, and asking you, Lord, that you could take away this virus and take away the sufferings that people are going through, and Lord, that you could give us the strength to be strong and to keep persevering. I know, God, these are challenging times for many, for each one of us in different ways. I really pray, God, that you could heal those who are sick, heal those who are going through these struggles, Father. And I pray, God, the sickness that you heal it, Father. Take away this virus, Father. And I pray, God, that you can do a miracle, Lord. In the next couple of weeks, everything will go and this virus will disappear, Father. And Lord, your name shall be glorified, Father. Thank you so much. In Jesus' name we pray. Amen. Amen. You know, as I was doing this, and I was going to the Word of God, for a moment I thought that it would be good that if we just keep quiet during this time and just be still. நான் இந்த செய்தியை தயார்படுத்தும் பொழுது, நான் இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, கடவுளோட வார்த்தைக்குள்ள போகும்போது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, வலி நிறைஞ்ச இந்த சூழ்நிலையில அமைதியா இருப்பதும், நான் எதுவுமே செய்யாம அப்படியே தகச்சு போய் இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சு. But I know that we all believe that God speaks through his word, and his word is a rock solid, trustworthy and reliable and sufficient for our needs in this day and for our future lives. நம்மளுக்கு இருந்தாலும் தெரியும், நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தையில இருந்து கேட்க போறோம். தேவனோட வார்த்தை பேசுறாரு. தேவனுடைய வார்த்தை அது அதிகப்படியான வல்லமையானது. அது ஒரு திடமான பாறையை போன்றது. அதுல தேவையுள்ள வல்லமை இருக்கு. அது நம்மளுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய சக்தியுள்ள வார்த்தைகளா இருக்கு. And I'm sure we believe that God's word through the Holy Spirit will bring that peace within us, will comfort us, will heal us, and still change us of who we are. நம்மளுக்கு தெரியும், தேவனோட வார்த்தை அதனுடைய வல்லமையினால நம்மளோட தேவைகளை சந்திக்க முடியும், நம்மளுக்கு வல்லமை கொடுக்க முடியும். நம்ம யாரா இருக்கிறோமோ அப்படியா நம்மள வைக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. The title, I just gave a title called as Rock Solid. நான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு Brothers and friends, during such testing times, you may feel, and even I have felt many times, that I read the Bible, I talk to him, I pray everywhere and almost every day. But sometimes I don't hear, or I can't connect with him. சகோதரி சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய நேரத்தை நான் பார்க்க முடியுது. நான் டெய்லியும் ஏறக்குறைய எல்லா நாளுமே, முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளுமே எல்லா இடத்துலயும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்றேன், அவரோட வார்த்தையை வாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறேன். அந்த வார்த்தைகள் என்ன திடப்படுத்தக்கூடியதா இருக்குன்றத நான் உணர்றேன். Sometimes there is no respite in our lives and no clarity sometimes. And there are times we keep praying and we pray for months and there is no answer from God's side. ஆனா நிறைய நேரங்கள்ல நான் பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில ஓய்வுன்றதே இல்லை, அதுல ஒரு தெளிவு கிடையாது. நான் நிறைய நேரங்கள்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், நிறைய மாசங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா தேவனிடத்துல இருந்து என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதே இல்லை. தேவனுடைய பக்கத்துல இருந்து எனக்கு பதில் வர்றதே இல்லை.
Yeah, now it's not okay. Abhi, should you mute? Yeah, there's a little echo. There's echo. Is it from Ramesh? I think God will take away the echo. Yeah, bro, you can continue, bro. Jerry, is there two mobiles in your house? No, desktop and mobile. Can you Jerry, please unmute. Yeah. Now it's good. No, it's still echoing. you mute Yes, one where the video is there? It's from Gideon. Gideon. Now it's clear, I think, Jerry. Can you speak one more time? Yeah. Now Can you hear me? Now it's clear, Jerry. Yeah. Good. Thanks, guys. Sorry about this. Technical small faults will always be there. But I know that sometimes we all feel like, that, I've been praying and I pray everywhere and almost every day. But sometimes, we don't get the answers. Sometimes we can't connect with them. Sometimes there is no respite in our life. So there's no clarity. And sometimes we can pray and pray and pray for months. And there is no answer from God's side. நிறைய நேரங்களை நம்ம ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறோம், கடவுளோட வார்த்தைக்குள்ள போறோம். ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையில ஓய்வு கிடையாது. நம்மளுக்கு கடவுளோட பக்கத்துல இருந்து பதில் கிடைக்கிறது இல்ல. நிறைய மாதங்கள் நம்ம ஜெபம் பண்ணாலும் கடவுள் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. நம்மளால அதை உணர முடியுது. And sometimes we feel very frustrated, or sometimes we feel lonely. And then, slowly, gradually, our connection with God, or sometimes our prayers could become shallow, or sometimes meaningless, or sometimes our service to God stops. Our faith starts getting shaken. We start going back to our guilt, and then lots of negative thoughts. நிறைய நேரங்கள்ல நம்மளோட ஜபங்கள் கேட்கப்படாத பொழுது நம்மளுடைய இருதயம் மனம் கசரக்கூடியவங்களா இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை நம்ம விட்டுட்டு தேவன் இடத்துல இருந்து விலகி போகக்கூடியவங்களா, நம்மளோட ஜபத்தை விடக்கூடியவங்களா, நம்மளுடைய இருதயம் அந்த ஒரு விஷயத்துல வழி விட்டு விலகக்கூடியதா மாறிடுது. And amazingly, a similar feeling even the prophet Habakkuk felt in Habakkuk chapter 1 verse 2. He went through the same thing, and he said, "How long, O Lord, how long must I call for help, but you do not listen?" சில நேரங்கள்ல இதே மாதிரி உணர்வுகள் மற்றவங்களுக்கும் வரக்கூடியதா இருக்கும். ஆபக்கூக் எனக்கூடிய தீர்க்கதரிசி கூட அப்படியே அவர் உணர்ந்திருக்கிறாரு. ஆபக்கூக் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆபக்கூக் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2ல, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று சொல்லி இருக்கிறார். God, I keep speaking to you, I keep calling on you. How long, Lord? I mean, it's been a couple of months, couple of years. Are you really listening? எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் உங்களை கேட்டுட்டே இருக்கிறேன், உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். நிறைய மாதங்கள், நிறைய வாரங்கள், நிறைய மாதங்கள், நிறைய வருஷங்கள் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? And so as we go through all these tough times, different trials, we may also feel the same at some point or the other. Maybe now we don't feel it, tomorrow we will feel it.
நம்ம அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரியான உணர்வுக்குள்ளதான் நம்மளும் போகக்கூடியவங்களா இருப்போம். ஒருவேளை இப்ப நம்ம அப்படி உணராமல் இருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வரக்கூடியதா இருக்கலாம். And sometimes we try to find answers, and then we look up to God, and then we see that God doesn't send a text. He doesn't send an email during the day. God doesn't pick up the phone and say, "Hey, what's up, Gideon? This is God. How it's life." சில நேரம் நம்ம பதில் எதிர்பார்க்கிறோம், அந்த நேரத்துல கடவுள் வந்து நம்மளுக்கு குறுஞ்செய்தி அனுப்புறது இல்ல. ஹாய் கிதியோன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போன் பண்றது இல்ல, நம்மள எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறது கிடையாது. We don't take God to lunch. We don't take him to a park. We don't go on a bicycle ride with him. நம்ம தேவனை கூப்பிட்டுக்கிட்டு அவரை மதிய உணவுக்காக வெளியே அழைச்சிட்டு போறது கிடையாது. இல்லைன்னா தேவனோட கூட நம்ம ஒரு பூங்காக்கு போறது இல்ல, அவரோட கூட சேர்ந்து நம்ம சைக்கிள் ஓட்ட போறது கிடையாது. And to make matters a little more complicated, he is invisible. விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கஷ்டமா குழப்பமா மாத்திரம் அப்படின்னா அவர் வந்து கண்ணுக்கு புல And so the person who we are supposed to have a personal relationship is a person you and me can't see. நம்ம நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில உறவு வச்சுக்க வேண்டிய ஒரு நபர், அவர் எப்படிப்பட்டவர்னா அவரை நம்மளால பார்க்க முடியாது. And by nature, we see things, we like to see things, we like to visualize things, and then we also find it easy to have a relationship with that person who we can see and feel. இயற்கையாகவே நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா ஒரு நபரை நம்ம பார்க்கணும்னு நினைப்போம், அவரை தொடணும்னு நினைப்போம், அவரை நம்ம உருவ தோற்றத்தை பார்த்து அதன் பின்பாக அவங்க கூட ஒரு நல்ல உறவுமுறையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள் தான் நம்ம. Sometimes it's hard to trust somebody we don't see. Hard to have a relationship with somebody that I can't feel or see. ஆனா சில நேரங்கள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, யாரை நம்ம பார்க்கலையோ பார்க்காத ஒரு நபரை நம்புறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். And I'm sure at some point we all felt like, I wish I could see God. I wish I could talk to God. I wish I could ask him many questions which I don't have answers. I wish I could have a discussion with him. I wish I could, that he could solve all my problems. நம்ம சில நேரத்துல எப்படி நினைக்கிறோம்னா, எனக்கு நம்மளோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, நம்ம கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறோம், கடவுளை தொடணும்னு நினைக்கிறோம், கடவுள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், அவரை நேர்முகமா பார்க்கணும்னு நினைக்கிறோம், அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறோம். கடவுள் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் தீர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். Moses cried out in Exodus 33 verse 18, "Show me your glory. I want to see you." மோசே அவரு அழுது இருக்கிறாரு. அவரு யாத்ராம புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்கிறார். So at the very core of we want to see and touch and experience God. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, நம்ம கடவுளை பார்த்து தொட்டு அனுபவிக்க வேண்டியவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். And so sometimes we can ask this question is to myself, how do I have a relationship with someone who is so different from us? சில நேரத்துல இந்த ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரக்கூடியதா இருக்கு, எப்படி நம்மளை காட்டிலும் மாறுபாடா இருக்கிற எதிர்மறையா இருக்கிற ஒரு நபரோட கூட நம்மளால உறவு வளர்த்துக்க முடியும்? I mean, we know his attributes, right? He is all knowing, I'm not. He's all powerful, I'm not. He's everywhere present, I'm not. I mean, we don't have a lot in common with this person. So how do we have that relationship? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய குணநலன்கள் பண்புகள் தெரியும். அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும், என்னால எதுவுமே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு, என்னத்துல கிடையாது. நம்மளுக்கு அவருக்கும் எந்த ஒரு விஷயமும் பொதுவா இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்துல நம்மளோட உறவை வளர்த்துக்கணும். I believe it's actually two principles, two ingredients that make our any personal relationship with our husband, with our wife, with our friend, children, and God.
நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன். இதுல 2 கொள்கைகள் இருக்கு, 2 முக்கியமான விஷயங்கள், கொள்கைகள் இருக்கு, முக்கிய மூலப்பொருட்கள் இருக்குது. அது கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரோட கூட நம்மளோட உறவுமுறையை வளர்த்துக்கிறதா இருக்கலாம். அதுல 2 முக்கியமான கொள்கைகள், மூலக்கருக்கள் இருக்கு. So right now let's go to the Bible and learn these 2 inseparable ingredients which are so important for us to grow more and more until we reach a situation of becoming rock solid. நம்ம வேதாமத்துல இருந்து பார்க்கலாம் 2 முக்கியமான கொள்கைகள் அல்லது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள். அது நம்மளோட வாழ்க்கைய இன்னும் அதிகமா வளர்றதுக்கும் நம்ம ஒரு திடமான பாறையா மாறுற வரைக்கும் அது வளர்றதுக்கு உதவியா இருக்கிற முக்கியமான பொருட்களை பார்க்கலாம். Let's go to the Bible and refresh our hearts as we go to 1 Peter. நம்ம வேதாமத்துக்கு போய் நம்மளுடைய இருதயத்தை புதுப்பிச்சுக்கலாம். 1 பேதுரு புத்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக்கலாம். You know, Peter here was addressing the disciples in a very similar situation. பேதுரு இங்க இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு இதே போன்ற ஒரு சூழ்நிலையை தான் விவரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. And at that moment Peter was writing to the scattered disciples of Asia who were going through persecution and execution of their life. அந்த தருணத்துல பேதுரு யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஆசியா தேசம் முழுதும் சிதறி போன கிறிஸ்தவர்களுக்கு அதை எழுதுறாரு. அவங்க வாழ்க்கையில எதை சந்திக்கிறாங்கன்னா, நிறைய துன்பங்களும் கஷ்டங்களையும் அவங்களோட வாழ்க்கையை இழக்கிற ஒரு தருணத்தையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. And we can't imagine what they were going through unless you and me go through it personally, what they were going through. நம்மளால அவங்க என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்றத உணர முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் அவங்க போயிட்டு இருந்த அதே சூழ்நிலைய நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வுகளை அனுபவிச்சாலே தவிர நம்மளால அதை உணர முடியாது. But I'm sure as humans, they were going through a lot. Maybe anxiety, maybe doubts, maybe faith issues, fear, intense stress, worry. They were going through dark, uncertain times. நான் விசுவாசிக்கிறேன், மனிதர்கள் அவங்க நிறைய சூழ்நிலைக்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான வலி, கஷ்டம், அவங்களுக்குள்ள வேதனை, மன அழுத்தம், நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So now I want to look at a few verses and let us study them and let's put ourselves in their place and see how we can refresh our hearts. இந்த நேரத்துல சில வசனங்களை வாசிக்கலாம், நம்மளுடைய இருதயத்தை நம்ம புதுப்பிச்சுக்கலாம். நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள்ல அவங்களுடைய இடத்துல நம்ம அந்த இடத்துல போட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். Now here Peter is talking to these disciples in 1 Peter chapter 1 verse 3. We shall read it. It says, "Praise be to the God and the Father of our Lord Jesus Christ. In his great mercy he has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead." நாம் இந்த வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆமென். In all the disciples that they were the trials that they were going through, Peter is encouraging the disciples and reminding them that God's wonderful mercy, his grace, and not to forget the hope that we receive because of our risen Christ. இங்கு பேதுரு எந்த சீஷர்கள் எல்லாம் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க, வலி வேதனைக்குள்ள போயிட்டு இருக்காங்க, கஷ்டமான சூழ்நிலைய சந்திக்கிறாங்களோ அந்த சீஷர்கள் எல்லாரும் அவர் உற்சாகப்படுத்துறாரு. அவர் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறாரு, நம்மளுடைய நம்பிக்கை நம்மள உயிர்த்தெழுந்த இயேசு மேல வைக்கணும், அவரு நம்மள மீட்டெடுத்திருக்காரு, ரட்சித்து இருக்கிறாருன்றது அவர் நினைவுபடுத்தக்கூடியவரா இருக்கிறார். Peter is reminding these scattered disciples, I understand what you're going through. Don't give up. Don't listen to Satan's voices, but keep reminding yourself of God's grace, mercy, and hope. பேதுரு இங்க சிதறி போன அந்த சீஷர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர் நினைவுபடுத்துறாரு, நீங்க நிறைய கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம், ஆனா தயவு செய்து மறந்துடாதீங்க, கடவுளுடைய
கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய நம்பிக்கையையும் நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி நினைவுபடுத்துறார். And then as we continue in verse 4, and into an inheritance that can never perish, spoil or fade, kept in heaven for each one of you. I mean, that's so encouraging. That is so, I mean, it gives you a respite, gives you a peace, gives you that, that's what it should give us. இங்கு வசனம் 4 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அழியாததும் மரித்தொருந்து எழுந்ததுனாலே அழியாததும் மாசற்றதுமான வாடாததுமான சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. பேதுரு அந்த வசனங்களை எழுதியிருக்கிறாரு. அது நம்மளை அதிகப்படியா உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கு. Brothers and sisters and friends, we got to remember this, that many things in this world fades away or perishes. Nothing is going to remain, even our own bodies. சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக்கணும். இந்த உலகத்துல எந்த விஷயமும் நிலைச்சு நிக்க போறதில்ல. எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே கடந்து போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அது நம்மளுடைய சரீரத்தையும் சேர்த்து சொல்றேன். Peter is encouraging these disciples, basically telling them not to be afraid of the death and the trials that they were going through. பேதுரு இங்க இருக்கக்கூடிய சீஷர்களை உற்சாகப்படுத்துறாரு. அடிப்படையா அவங்கள அவரு நினைவுபடுத்துறாரு. அவங்க எதுக்குமே பயப்பட வேணாம், அவங்களுடைய மரணத்தை குறிச்சு கூட அவங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. And I'm sure we all would say, thank you, Jesus. Thank you, Jesus. நிச்சயமா நான் நம்புறேன், நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று. The question is, do I really believe that? How strong is my belief? Do you believe that? கேள்வி என்னன்னா, நான் உண்மையாகவே அதை நான் நம்பக்கூடியவனா இருக்கிறேனா, விசுவாசிக்க கூடியவனா இருக்கிறேனா, என்னோட நம்பிக்கை எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் அதை நம்புறீங்களா? Because sometimes in my own trials, sometimes, the belief goes out and the fear comes in, or the belief goes out and the insecurity comes in. So, sometimes I have got to grow in making sure that my belief becomes rock solid. உண்மை என்னன்னா, நிறைய நேரத்துல எனக்கு பிரச்சனைகள் வரும்போது, நான் சோதனைக்குள்ளாக போகும்போது என்னுடைய நம்பிக்கை என்னை விட்டு போகக்கூடியதா இருக்கு, அங்க பயம் வரக்கூடியதா இருக்கு. எனக்குள்ளாக அந்த நம்பிக்கை போயிட்டு எனக்குள்ளாக அந்த ஒரு மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த குறுகிய மனப்பான்மை, அந்த பயத்தோட கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடியதா இருக்கு. உண்மை என்னன்னா, நான் வளர்ந்து என்னுடைய நம்பிக்கை அந்த திடமான பாறையை போல வளரக்கூடியதா இருக்கும். And then he continues in verse 6 saying, in verse 6 he says, in this you greatly rejoice. What is in this? In this, that means there's a heaven kept for all of us. In this hope, in this mercy, in this which never fades away, in this we rejoice. Though now for a little while you may have had to suffer grief in all kinds of trials. வசனம் 6ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதனாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனாலேன்ற என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளினால, இப்ப வரக்கூடிய தூண்டுதல்கள், வலி, வேதனையினால நம்ம தேவனுடைய அந்த அழியாத நம்பிக்கையினால, விசுவாசத்தினால, அவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால நம்ம மீட்கப்படுவோம், அதிகமா சந்தோஷப்படுவோம் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கு. And so here Peter is saying that even though you're suffering in all kinds of trials, not some, but all kinds of trials, and even though you are struggling and facing all kinds of trials, I see you still rejoicing. பேதுரு சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, எல்லா விதமான துன்பத்திலும் எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அதுலயும் நீங்க சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு. I am praying, and I pray that all of us pray that we could reach this spiritual growth. We could reach this solid rock growth of rejoicing that I need to have personally in my life. நான் ஜெபிக்கிறேன், நான் உண்மையாலுமே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாருமே வளர்ந்து இப்படிப்பட்ட உண்மையான திடமான ஒரு நம்பிக்கைக்கு உடையவர்களா இருக்கணும் நம்மளுடைய இதயத்துல நான் ஜெபிக்கிறேன். Let's not give up, brothers and sisters, but let us grow to have that rejoicing in our lives. நம்ம யாருமே விட்டு கொடுக்க கூடாது சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாருமே அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்ம இதயத்துல வச்சிருக்கணும். Now let's pay careful attention as I continue to what Peter is admonishing or teaching these scattered disciples in verse 7.
தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமா கவனிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல பேதுரு இங்க இருக்கக்கூடிய சிதறிய சீஷர்களுக்கு என்ன அறிவுறுத்துறாரு, என்ன விஷயத்த போதிக்கிறாரு அப்படின்றத கவனிங்க. In verse 7, Gideon, can you read verse 7? வசனம் 7ல நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற்பட்டதாய் இருக்கிற உங்களோட விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். These trials, he says, these have come. He says, these have come. What are these? These trials, difficult times, so many things. These trials have come so that your faith of greater worth than gold. That means our faith, as we persevere and as we keep doing, standing stronger, it is worth more than gold, which perishes. நம்ம இந்த ஒரு சோதனைகள் சொல்லப்படுற இந்த விஷயத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கடந்து போயிட்டு இருக்கிற இந்த சோதனைகளை நம்ம கடந்து வரும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அப்ப நம்ம தங்கத்தை காட்டிலும் பொன்னை காட்டிலும் அதிக மேன்மையானவர்களா இருப்போம். அந்த பொண்ணு அழிஞ்சு போகக்கூடியது, நம்மளுடைய விசுவாசம் அதை காட்டிலும் மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The gold perishes, but our faith, even though refined by fire, may be proved genuine. இந்த பொன்னானது அழிந்து போகும், நம்மளுடைய விசுவாசம் அது சோதிக்கப்பட்டாலும் நெருப்பினாலே புடமிடப்பட்டாலும் அது உண்மையுள்ளதாக, அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். What I'm understanding, couple of things. One is there's refining. சில விஷயங்களை நாங்க புரிஞ்சுக்கிறேன். ஒன்று அது புடமிடப்படுகிறது, சுத்தமாக்கப்படுகிறது. Secondly, what I'm understanding is God wants some genuineness. இரண்டாவதா நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் நம்ம இருந்து உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறார். If I trust God and if my trust and excitement, rejoicing comes because of the blessings that I have received, then I'm constantly looking for the blessings, then my belief or trust is quite shallow. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், ஏன்னா நான் நிறைய தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு இருக்கேன், இல்லைன்னா இன்னும் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் விசுவாசிச்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் அது மேலோட்டமானது. Because if I'm only looking at the blessings and blessings and blessings, it will fade away at some point. The real refining starts when many things in life gets exposed. நான் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய விசுவாசம் அது அங்கிருந்து அழிந்து போகக்கூடியதா இருக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம புடமிடப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது உண்மையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடியதா இருக்கும். Because many things in my life gets exposed because those exposed stuff or whatever it is not acceptable for a holy God. என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்முடைய பரிசுத்த தேவனால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத விஷயமாக இருந்தது. With our family, with our life, with our job, with our different situations, many things get exposed, wherein that's where we are tested, we are refined. நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வேலையில நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும், அங்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததா இருக்கும். அந்த எல்லா விஷயமும் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக மாறிவிடும். As we continue, verse 7 says, this may result as we grow and grow and grow and keep growing and becoming rock solid in that, this will grow and result in praise, glory and honor. நம்ம வசனம் 7ல பார்த்தது போல நம்ம இன்னும் வளரும் பொழுது நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது அது நிறைய மகிமைக்கும் கனத்துக்கும் நம்மள பாத்திரவான்களா மாற்றி வைக்கும். The first thing we talked about is the belief and the faith are so important, which pleases God and brings honor to him. முதலாவது நம்ம பார்த்தது என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய விசுவாசமும் எவ்வளவு முக்கியமானது, அது தேவனுக்கு அதிக கனத்தை மகிமையை கொடுக்குது, தேவனுக்கு உயர்த்துற ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். Now the other ingredient Peter is addressing in verse 8 to these disciples facing heavy trials of all kinds.
எல்லா விதமான பிரச்சனைக்குள்ளாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீஷர்களுக்குல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பேதுரு சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. 8வது வசனத்துல நம்ம 8 வசனம் 8 வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆமென். Now verse 8 says, though you have not seen him, you love him. வசனம் 8 சொல்லுது, நீங்க அவரை காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூறுகிறீர்கள். As I spoke about before, we all want to see God. நான் முதல்ல சொன்னது போல நம்ம எல்லாருமே கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். In the Greek language, it puts it this way: you never had a glimpse. It says you never even had a glimpse. So even though you never had a glimpse or never seen him, you love him. கிரேக்க மொழியில அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது எப்படி சொல்லுதுன்னா, ஆங்கிலத்துல கிளிம்ஸ் சொல்லப்படுது. அது வந்து ஒரு கனப்பொழுது கூட நம்ம அவரை பார்த்தது கிடையாது. ஒரு நொடி பொழுது கூட நம்ம அவரை பார்த்தது கிடையாது. அவரோட தோற்றத்தை கூட நமக்கு தெரியாது. அப்படி இருந்தும் கூட நம்ம அவரை அன்பு செய்யறோம் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லியிருக்கு. So the question I ask myself is, how is my love for an invisible God, a God where sometimes I hear a silence, a God where I keep praying and sometimes prayers are not really answered, a God where, I just feel sometimes frustrated. How is my love? கேள்வி என்னன்னா, என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? நான் பார்க்காத தேவனை நான் எப்படி அன்பு செய்யறேன்? சில நேரத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அங்கிருந்து வெறும் அமைதி மட்டுமே எனக்கு பதிலா வருது. எனக்கு செவி சாய்க்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறேன். அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காத சில நேரத்துல நான் வெறுப்படையக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அந்த கடவுள் மேல என்னோட அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? And then he says to the disciples, you are filled with an inexpressible and glorious joy. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அதனால தான் உங்களால வெளிப்படுத்த முடியாத மகிமையின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று வசனம் சொல்கிறது. So how do I express God today? தேவனை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? When we get blessings from God, sometimes it is inexpressible. தேவனிடத்திலிருந்து சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விவரிக்க முடியாமல் இருக்கக்கூடியதா இருக்கும். The scripture says here, even though we don't get anything, our joy still should be inexpressible and have a glorious joy. வேதம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது, நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நம்மளுடைய சந்தோஷம் அதிகப்படியாக விவரிக்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கும். Brothers and sisters, remember this: as we persevere, as we do what is right, as I have to persevere, as we got to encourage one another to persevere and not to give up, and as we keep doing this, verse 9 says, சகோதர ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நினைவுல வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யும் பொழுது, நம்ம சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தி ஒருத்தர் முயற்சி செய்ய ஊக்குவிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு வசனம் 9 சொல்லுது. வசனம் 9, in the world we have many goals in our lives, for our children, for our family. இந்த உலகத்துல நம்மளுக்கு நிறைய இலக்கு இருக்குது, நிறைய குறிக்கோள் வச்சிருக்கிறோம் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும். But here spiritually, in verse 9 says, you are receiving the goal of your faith. What is the goal of our faith? The salvation of our souls. Wow, awesome. வசனம் 9 சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த இலக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆத்ம ரட்சிப்பா இருக்கு. Brothers and sisters and friends, remember this: Peter was not writing to the apostles who had seen Jesus. He was not writing to somebody else, but he was writing to the scattered believers throughout Asia who had never met Jesus, never saw him, never ate with him, never gazed into his eyes, never saw him preach, never saw him doing parables, and never saw him doing miracles. சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை நம்ம நினைவுல வச்சுக்கணும். தேவன் இந்த வசனங்களை இயேசுவை பார்த்தவங்க கிட்ட சொல்லல, இயேசுவை நேருக்கு நேர் கண்ட ஒரு மனிதர்களிடத்துல பேசல, அவருடைய அப்போஸ்தலர்கிட்ட பேசல. ஆனா யார்கிட்ட அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா
ஆசியா முழுதும் சிதறி போன கிறிஸ்துவர்கிட்ட விசுவாசிகள் கிட்ட பேசுறாரு. அவங்க யாருமே இயேசுவை கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்தது கிடையாது. இயேசு போதிச்சது அவங்க கேட்டவங்க கிடையாது, பார்த்தவங்க கிடையாது. இயேசுவோட கண்களுக்கு முன்பாக அவங்க புலப்பட்டவங்க கிடையாது. இயேசு இதுக்கு முன்னாடி அவங்க அவருடைய வல்லமை, அவர் செய்த அற்புதங்களை நேருக்கு நேர் பார்த்தவங்க கிடையாது. What I am understanding, if you violate love, the relationship disintegrates. If you violate trust, the relationship again disintegrates. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க அன்புல மீறி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நம்பிக்கை அது சிதையக்கூடியதா இருக்கும். நீங்க நீங்க உங்களுடைய அன்புல தவறி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த அன்பு, உங்களுடைய விசுவாசம் அங்க முறிஞ்சு போகக்கூடியதா, சிதைந்து போகக்கூடியதா. Love and trust are requirements in any relationship, whether it's husband, wife, whether it's kids, whether it is our own God. அன்பும் நம்பிக்கையும் எந்த ஒரு உறவு முறைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருக்கு. அது எந்த விதமான உறவு முறையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாய் தகப்பனுக்கு உரிய உறவு முறையா இருந்தாலும் சரி. When we start growing and when our love and trust grows and becomes more and more rock solid, then verse 1 Peter chapter 2 verse 4 to 6 says, நம்ம வளரும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய அன்பும் வளர்ந்து அது ஒரு பாறை போல மாறும் பொழுது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-6 வாசிக்க கேட்போம். Before we read the scripture, let us prepare our hearts to remember Christ as we take part in the communion. நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்கலாம். நம்ம இருதயத்தை இயேசுடைய நற்கருணைக்குள்ளாக நம்ம பங்கு பெறுவதற்கும் அப்பத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூட தயார்படுத்திக்கலாம். As you come to him, the living stone, rejected by men but chosen by God and precious to him, you also, like living stones, are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. For the scripture says, see, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in him will never be put to shame. நம்ம 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். Brothers and sisters, we got to call each other, encourage each other to continue connecting and trusting in him. சகோதரரே, நம்ம ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம இன்னும் அதிகமா மேல உயர்வா அழைக்கக்கூடியவங்களா இருக்கணும். தொடர்ந்து அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா வளர்றதுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா. As we take the bread that represents his body and the grape juice that represents his blood, let us keep building our faith and trust. Let us make efforts to call each one of us, and to find out how we are doing with our faith, how we are doing with our love, and help each other to make each one of us to grow and help us to become more and more solid in our faith and love for God. சகோதரியே, நம்ம இந்த நேரத்துல அப்பத்திலும் திராட்சரசத்துல பங்கெடுக்கும் பொழுது நம்ம ஒருத்தரை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அவங்கள நம்ம கேட்கணும், நீங்க உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, உங்க அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா வளர்ந்து அந்த திடமான பாறைக்கேற்ற அன்புல நம்ம வளர்றவங்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கும். Let's pray for the bread, and Gideon will pray for the grape juice. Most holy and righteous Father, God,
I know it's so important, Father, for me personally and for each one of us to grow, Lord, and help to see our own faith and our own love for you, Father. And Lord, I know, God, that so many times it disintegrates or it becomes lukewarm, or it, Lord, we stop serving, we stop praying when we go through trials, when we go through difficult times, when we go through pain and suffering. God, sometimes our faith is shaken, our love is shaken. God, I pray that as disciples, we can encourage one another so that we could grow. And as we take the bread, we can remember what you went through on the cross, Father. Thank you so much. In Jesus' name we pray. Amen. ஆமென். நம்ம திராட்சரசத்துக்காக ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த காலை பொழுதுல எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அளவுக்கு அதிகமான தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. உம்முடைய அன்புல, உம்முடைய மகிமையில, உம்முடைய பரிசுத்தத்துல நாங்க நிறைந்தவர்களாய் மாறவும், உங்களுடைய கிருபையினால நாங்க நடத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்டது போல ஆண்டவரே, நாங்க எங்க விசுவாசத்திலும் எங்களுடைய நம்பிக்கையிலும் வளரவும், இயேசு எங்களுக்காக செய்த பலிகளை உணர்ந்து ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசத்தை நாங்க பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ரத்தத்தில நாங்க பங்கெடுக்கும் பொழுது எங்க இருதயங்கள் முழுமையாய் மாறினதாய், கழுவப்பட்டதாய், சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கவும் தேவனை உங்களை உயர்த்துற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும். நீதாமே ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பேரால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. As we take the bread and the grape juice, let's remember the soul that believes cannot stop loving, and a soul that loves cannot stop believing. நாம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை நினைவு கூறணும். எந்த ஆத்துமா அன்பு செய்யக்கூடியதா இருக்கோ அது விசுவாசிக்கிறத நிறுத்தாது, நம்பிக்கையை நிறுத்தாது. எந்த ஆத்துமா நம்பக்கூடியதா இருக்கோ அது அன்பு செய்யக்கூடியதை நிறுத்தவே நிறுத்தாது. அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுப்போம். ஆமென். இந்த நேரத்துல நம்ம காணிக்கை வசூலிக்க போகிறோம். இது நம்மளுடைய வாராந்திர காணிக்கை. இது சபையோட தேவைக்காகவும் ஏழையோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு உதவுறதா இருக்கு. நம்ம காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையினால எங்களை நீங்க ஆசீர்வதித்து நிறைய விஷயங்களை கொடுத்து எங்களை பலப்படுத்திருக்கீங்க. எங்க ஏழ்மையில எங்ககிட்ட இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எங்களை நடத்திருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க என்னவா இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்க கேட்கறதுக்கு முன்னமே உணவும் உடையும் இருப்பிடமும் தந்திருக்கிறீர். நல்ல உடல்நலத்தை தந்திருக்கிறீர், பாதுகாப்பு தந்திருக்கிறீர். நிறைய பணமும் எங்க தேவைகளை இந்த நாள் வரைக்கும் சந்திக்கிற ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி அறுதியில அநேகரோட நாங்க பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல நாங்க கொடுக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துமைக்காக நன்றி. எங்களோட காணிக்கையை நாங்க செலுத்தும் போது ஆண்டவரே, சபையோட தேவைகளை மற்றவங்களோட தேவைகளை சந்திக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பங்கு தாராளமா நாங்க கொடுக்கவும் சந்தோஷத்தோட, அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தோட
நாங்க உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பேரா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Good morning, brothers and sisters. நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கூட நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ராஜேஷ் ஃப்ரம் வேளச்சேரி அண்ட் ஜெனிஃபர் சிஸ்டர் ஃப்ரம் தூத்துக்குடி, அவங்களுக்கு திருமணம் வந்து மே 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அவங்களுக்கு ஜெபத்துல அவங்களோட ப்ரேயருக்காக வைக்கும். Just Rajesh from Velacheri and Jennifer from Thuthukudi, they're going to get married on May 10th. Pray for them. Okay, பர்சனலா ஆக்சுவலா இன்னைக்கு மெசேஜ் மூலமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் சில காரியங்களை என்ன கற்றுக்கொண்டேன்னா வந்து, கடவுள் மேல எப்படி நம்ம நம்பிக்கையை வைக்கணும், அவருடைய வாடாத சுதந்திரத்தையும் ஜீவனுடைய நம்பிக்கையை நம்ம வந்து எப்படி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டேன். நம்மளுக்கு இந்த நேரத்துல பலவிதமான சோதனைகள் நேரத்துல இது வந்து ஒரு கொஞ்ச காலமா இதா இருக்கு அப்படின்ற பைபிள்ல சொல்லுது. நம்ம வந்து நம்மளோட சொந்த பலத்துல நிற்காத நம்ம தேவன் மேல எப்படி சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கொண்டேன். அவர் எப்படி வந்து ஒரு பாறையாக இருக்கிறார், அவர் நம்பிக்கையா இருக்கிறார். அவருடைய பாறையாக இருக்கிற அவர் மேல் நம்மளுடைய நம்பிக்கையை இந்த நாட்கள்ல வைப்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நான் கூட தெரிந்து கொண்டேன். ஸோ இந்த நேரத்தை கூட என் மனைவி கூட ஜெபிப்பாங்க. தொடர்ந்து கூட நம்ம ஜெபிக்கலாம். அன்பான தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த ஞாயிறு பொழுதுல சுவாமி, நாங்க எல்லாரும் கூடி அப்பா உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் அப்பா நாங்க இந்த நேரத்துல உங்க செய்தியை கேட்கவும் கொடுத்த மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆம் தேவனே, இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஆண்டவரே இது கூட முடியாம கர்த்தாவே எவ்வளவு கஷ்டத்து மத்தியில ஆண்டவரே எங்களுக்கு இந்த டெக்னாலஜி கொடுத்து கூட எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை இருக்கிறோம் சுவாமி. அப்பா இதோ கர்த்தாவே, இந்த செய்தி ஒவ்வொன்று நாங்க கேட்ட பொழுது கர்த்தாவே அப்பா அதை கேட்ட வண்ணமாய் விடாத படிக்க ஆண்டவரே அப்பா நீர் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அப்பா ராக்காக நாங்க உங்களுடைய அப்பா அந்த இதுல நாங்க கட்ட கிருபை செய்யுங்க. எங்க விசுவாசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உண்மையில் இருக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இந்த உலகபூர்வமான விஷயங்களை எங்களை சுற்றி நடக்கிற எந்த காரியத்தை குறித்தும் அப்பா நாங்க பயந்து போகாதபடிக்கு சுவாமி அப்பா எங்களோட விசுவாசம் எங்களோட ரட்சிப்பு ஆண்டவரே இதோ எங்களுடைய பரலோக ராஜ்யமா இருக்கு சுவாமி. கர்த்தாவே அதுக்கு மாத்திரமே நாங்க கர்த்தாவே இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து முடிக்க மட்டும் கர்த்தாவே இந்த உலகத்தை நல்ல போராட்டத்தை போராடி சுவாமி எங்களுடைய முழு விசுவாசத்தை உங்க மேல வைத்து கர்த்தாவே எங்களுடைய ரட்சிப்பை காத்து கொண்டு கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையை நாங்க நடத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இதோ உலக பூர்வமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்க ஏங்கி தவிக்காதபடிக்கு கர்த்தாவே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் கர்த்தாவே உம்முடைய சிந்தனைகளை எங்களோட சிந்தனைகளாக நாங்க ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா எங்களோட வாழ்க்கையை அப்பா உண்மை போல வாழ்ந்து முடிக்க கர்த்தாவே கிருபை செய். அப்பா நீ கேட்ட ஒவ்வொருத்தரோடு கூட இருங்க சுவாமி. அப்பா யார் ஒருவரும் ஆண்டவர் அதை அப்பா மறைத்து கர்த்தாவே அதை மறந்து கேட்ட வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் அதை அப்பா அவங்களுடைய நடைமுறைப்படுத்தவும் சுவாமி உங்கள ஆழ்ந்து நல்ல நிலைத்து நிற்கவும் விசுவாசத்துல நிலைத்து நிற்கவும் கர்த்தாவே கிருபை செய்யும். இதை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Okay, we continue to pray and God Almighty God, thank you so much God. Even as we learn from this lesson God, and you are the rock solid foundation God. Help us God to put the faith on you, because how the rock is strong like that God, you are not a shaken God. And even when we go through the tough times and the pains and God, even this time I pray God, let us to have the heart to put the trust in you only God, not on our emotions, not on our health God, and not on the money or the job or whatever the things God, but God to have the total faith in you God, my Father alone God. Please God, and God இந்த நாள்ல கூட பார்க்கும்போது என் தேவனே நாங்கள் இந்த பலவிதமான சோதனைகளை பேதுருவுல சொல்லுது போல கர்த்தாவே
ஆண்டவரே, இந்த பலவிதமான சோதனைகள் கொஞ்ச காலம் மாத்திரமா இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தாவே, அதன் மேல் நாங்கள் அதிகமான நோக்கமா இருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. ரட்சிப்பு நிறைவேற உதவி செய்ய ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நாங்கள் காணாத உங்கள் மேல் கர்த்தா நாங்கள் நம்பிக்கையை வைக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நாங்கள் இந்த நேரங்கள்ல கூட நாங்கள் உண்மை அதிகமாய் தேடுவதற்கும் எங்களுடைய நம்பிக்கையை உங்களை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிப்பதற்கும் உதவி செய்ய ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய சபையில இருக்க ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தாவே, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தா கடினமான நேரங்களில் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் என் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசி பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் Okay, brothers and sisters, கண்டிப்பாக The most important part of construction is the foundation. The higher you wish to build, the deeper and stronger your foundation must be. Sorry about the disturbance. So இப்ப என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாமே அன்யூனத்துல கலந்து கொள்ளலாம். ஆனா அதோட நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பிரேக் அவுட் ரூம்குள்ள போறோம். இந்த நேரத்துல வந்து நீங்க நம்ம கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கும். நீங்க உங்க தேவைகளை ஒருத்தர் கூட நீங்க பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கும். We going to go into breakout rooms. Thank you Jericho for the lessons. I bet there's a lot we prayed for the city, but this is the time where we could come in the breakout room, share what you are going through, what you have learned, what is your needs, and come together as a group and pray for some time. Let's pray for each other. ஒருத்தருக்கா நம்ம ஜெபம் பண்ணுவோம். So we going to break out rooms. நீங்க முதல் தடவையா வந்திருக்கீங்க அப்படின்னா, if you come for the first time, I just want to welcome you again. Feel comfortable. Brothers and sisters, உங்க குரூப்ல வந்து புதிதாக வந்த நண்பர்கள் இருந்தா தயவு செய்து நீங்களே அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் கொடுங்க. So please introduce yourself and help them to introduce themselves. Please make our friends feel comfortable, right? So we going to break out into some breakout rooms. 4, 5, 6 பேர் இருக்கலாம் ஒரு குரூப்ல. So நேரம் இருக்கிற அளவுக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். நம்ம இருதயங்களை நம்ம ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்வோம். நம்ம ஒரு சில நிமிஷங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். So please do accept the breakout rooms.